நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை பின்னணியில் வைத்து ராகுல் காந்தி அரசியல் சூழ்ச்சி செய்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் புதிய உழைப்பாளர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், முதலமைச்சரை விமர்சித்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் தமிழக காவல்துறை பிரதமர் நரேந்திர மோடியை தவறாக விமர்சித்தவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தில்லியில் நடைபெறும் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், நீட் தேர்வை கொண்டு வந்த காங்கிரசே தற்போது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு காலையில ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பேஜ் வந்திருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய படத்தையும் போட்டு ஒரு 2-3 எழுத்து எழுதி ஒருத்தர் போட்டிருக்கார். ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை வார்த்தைகளால் பேசியதற்காக இன்னைக்கு அவரை வீடுகளை சென்று இரவோடு இரவாக அதிகாரிகளை கைது செய்திருக்கிறாங்க. ஆனா இந்தியாவை நாட்டை ஆளக்கூடிய பாரத நரேந்திர மோடியை தவறான முறையில் சித்தரித்திருக்கிறார். எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் கோயம்புத்தூர் கமிஷனர் அலுவலகத்தில் இது குறித்து மனு கொடுத்திருக்கிறார். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினரை அதிகாலை 4 மணிக்கெல்லாம் வீட்டில் போய் அவசர அவசரமாக கைது பண்ணீங்களே, ஆனால் இதற்கு என்ன செய்ய போறீங்க?